வெளிநாட்டிலேருந்து சொந்த நாட்டுக்கு போகிறது ஒரு திருவிழா மாதிரி தான். அதுலேயும் எங்கள் கோவில் பெரிய கும்பிடு 140 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அதை சொந்தங்களோட வெகு சிறப்பாக முறையாக செஞ்சு கொண்டாடணும்னு கிளம்பிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ பாட்டி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அதனால் அம்மா அப்பாவால் என் கூட எங்கேயுமே வர முடியலை. குட்டி பையனுக்கு சொந்தக்கார தாத்தாவான இவர் நம்ம கூட வந்திருந்தாரு. எடுத்து வச்ச சாரி, வேஷ்டி, சட்டை எல்லாத்தையும் கொடுத்து சொந்தங்களை முறையாக கோவிலுக்கு கூப்பிட்டாச்சு. பாட்டியும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பாட்டிக்கு உடம்பு முடியாதனால நாங்கள் மட்டும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பெரிய கும்பிடுன்னு சொன்னதுலேருந்தே பாட்டி எப்போ வருவீங்கன்னு எங்களெல்லாம் எதிர்பார்த்து ஆசையாக காத்திருந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோன்னு சொல்லி. ஆனால் இந்த முறை பாட்டியால் கொண்டாட முடியல. இருந்தாலும் பாட்டி நல்லபடியாக வந்துட்டாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சொந்தங்களோட கறி விருந்தோட வெகு சிறப்பாக பெரிய கும்பிடு நடந்து முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போனதுலேருந்து பாட்டிக்கிட்டே தான் இருந்தோம். பாட்டிக்கு அவங்க கூட விளையாண்டா ரொம்ப பிடிக்கும். பாட்டி கூட எடுத்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். பாட்டி ஆசைப்படி நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்கோம். பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை கேட்டு.